ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்மாஹாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சரியாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ வாங்க நம்ம இதை எல்லாத்தையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முதல் ரெசிபி ஹெல்த்தியாக காய்கறிகளில் வச்சு வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அதே சுவையில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்குங்க. இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ இதை செய்கிறதுக்கு முதல்ல அரிசி ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். அது ஒரு கப்பால் அளந்து எடுத்துருக்கேங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பு இல்லைனா டம்ளரில் கூட அளந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை தண்ணி சேர்த்து ஒரு 2 தடவை நல்லா அலசி எடுத்துருங்க. நம்ம ஊற வச்சுட்டு அலசினோம்னா அரிசி உடஞ்சிரும். அதனால் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை தண்ணி வடிச்சிட்டு தண்ணி சேர்த்து இதை ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ புலாவ் செய்கிறதுக்கு குக்கரை வச்சுக்கலாங்க. அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே சின்னதாக ஒரு துண்டு பட்டை, இது கூடவே சின்னதாக ஜாவத்திரி, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. இதோட ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுடலாம். இப்போ இதை நல்லா வறுபட்டதும் இது கூட 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 1 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்து பழமாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். தக்காளி இந்தளவுக்கு நல்லா குலைவாக வதங்கி வந்துடணும். இப்போ இது கூட நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாங்க. நான் 1 கேரட் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 4-5 பீன்ஸு, இது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு, பட்டாணி பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சு பாதி அளவுக்கு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து எடுத்தாச்சு. இதை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதிக நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் மூடி போட்டு வச்சுருங்க. இதை எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை தண்ணி வடிச்சிட்டு நம்ம அரிசி இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறமா இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. அதிகமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அரிசி நம்மளுக்கு உடஞ்சிரும். மெதுவாக நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எந்த கப்பால் அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு இதையும் மெதுவாக கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம். நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலாக வரணுங்க. அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்மளுக்கு அரிசியும் தண்ணியும் ஒரே அளவுக்கு சமனாக வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். விசில் வந்ததுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நம்ம 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சாதம் நல்லா வெந்து வந்துருச்சு. உதிரியாகவும் இருக்குது, குலைவாலாம் எதுவும் இல்லை. நம்ம எடுத்த அளவுகள் கரெக்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம 2வது ரெசிபி பார்த்திங்கன்னா புதினா சாதம் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. புதினா நம்ம சட்னி அந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு முதல்ல நம்ம அரிசி ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 250 கிராம் அளவுக்கு இருக்குது. இப்போ இதை தண்ணி சேர்த்து ஒரு 2 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம்.
முதல்ல அலசிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு அரிசி வந்து உடைஞ்சிரும். இப்போ இது தண்ணி சேர்த்துடலாங்க. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். நம்ம முதல்ல இதுக்கு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாங்க. 2 சேர்க்கும்போது தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சின்னதாக 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதே சேர்த்துக்கலாம். 10லேருந்து 12 பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இது இருக்கட்டும். நம்ம வந்து தாளித்து விட்டுடலாம். குக்கர் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் வேண்டாட்டி முழுவதுமாகவே எண்ணெயில் கூட செஞ்சுக்கலாங்க. இப்போ இது கூடவே 2 ஏலக்காய், சின்னதாக கல்பாசி, ஒரு அன்னாச்சி பூ, 4 கிராம்பு, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா இதை வந்து பொரிய விட்டுருங்க. இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கேரட் வந்து எடுத்து வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சை பட்டாணி அந்த மாதிரி வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு முதல்ல இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு கொத்து கறிவேப்பிலை, இது கூடவே 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வந்து நம்மளுக்கு நல்லா குழஞ்சி வரணுங்கிறது இல்லைங்க, வெந்து நல்லா சாஃப்டாக வந்தால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாகிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா திக்காய் வந்துடும். அதோட பச்சை ஸ்மெல்லும் இருக்காதுங்க. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. நம்ம காரம் பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கும் போது சேர்க்குற பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் உங்களுக்கு காரம் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அரிசி சேர்த்துட்டு இதை வந்து மெதுவாக கலந்து விட்டுக்கலாம், இல்லைனா அரிசி வந்து உடஞ்சிரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துடலாங்க. நீங்கள் எந்த கப்பால் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பால் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். நான் வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க. 1.5 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலக்கும்போது கொஞ்சம் மெதுவாகவே கலந்துக்கோங்க. இந்த சமயத்தில் உப்பு பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு மேலேயே கொஞ்சமாக வந்து எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. சின்ன எலுமிச்சம்பழமாக தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ இதை நம்ம குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது விசில் வரட்டும் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், விசில் வந்து ப்ரெஷரும் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. அடியிலையும் நம்மளுக்கு அடி பிடிக்கல, குலையவும் இல்லை. நம்மளுக்கு கரெக்டாக வெந்து வந்திருக்குங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம 3வது ரெசிபி பார்த்திங்கன்னா காளான் பிரியாணி ரெசிபி தாங்க. இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய வெங்காயம் 1-2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்னதாக இஞ்சி 10லேருந்து 15 பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் சின்னதாக இருக்கிறங்காட்டி கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ குக்கர் வச்சு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய். இப்போ இது காஞ்சதும் ஒரு பிரியாணியில் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய்,
தேவைப்பட்டால் நீங்கள் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து இப்போ இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை எதுவும் இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. நல்லா பழுத்து பழமாக சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா குலைவாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துகிட்டு இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். அப்படி அது இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ 200 கிராம் அளவுக்கு காளான் வந்து எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. நம்மளுக்கு காளான்லேருந்து தண்ணி வெளிவிட்டு வரும், அதனால் அது இருக்கட்டும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து காளான் இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ 2 நிமிஷம் கழித்து எடுத்து நல்லா கலந்துட்டுட்டு இந்த சமயத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரிசி சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு அரிசி நான் ஆல்ரெடி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் உப்பு பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து நார்மலாக வீட்டில் சமைக்கிற அரிசி தான், சாப்பாடு அரிசி தான் சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் விசில் வந்து ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கம வாசனையான நம்ம காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம இந்த ரைஸ் கூட வந்து தயிர் பச்சடி வச்சு சர்வ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம லாஸ்ட் ரெசிபி பார்த்திங்கன்னா ஈஸியான கொத்தமல்லி சாதம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சிடலாங்க. ரெசிபி வந்து ஈஸியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு முதல்ல நம்ம பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு மிக்ஸ் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 3 பூண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இது கூட சின்னதாக 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வந்து எண்ணெயிலேயே வந்து வறுத்து விட்டுருங்க. 1 நிமிஷம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுறலாம். நிலக்கடலை பச்சை நிலக்கடலையாக இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் அதிக டைம் எடுத்து வறுத்து விட்டுக்கோங்க. இன்னும் 2-3 நிமிஷம் அதிகமாகும். இப்போ இது நல்லா வறுபட்டதும் இது கூட ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் வந்து நல்லா வறுத்து விட்டுறலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது வந்து இது கூட எடுத்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா கெட்டியாக வந்துடுங்க. பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து சாதம் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து பரிமாறிக்கலாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான கொத்தமல்லி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. டக்குன்னு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.